வணக்கம். இதே சமையல் இன்றைய ஸ்பெஷல் கொடுக்காப்புளிக்காய். இந்த கொடுக்காப்புளிக்காய் சாப்பிட்டோம்னா சுகருக்கு நல்லது, நரம்பு எலும்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இதை வச்சு ஒரு வறுவல் செய்யலாம். கொடுக்காப்புளிக்காய் அந்த உள்ளார இருக்க விதையை எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, வெல்லங்க, அது ஒரு ஸ்வீட் செய்யலாமா? வெள்ளத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டுங்க. பாகு காய்ச்சிட்டேன். அது கம்பி பதம் வந்தால் போதும், நிறுத்திடலாங்க. வானலில் நெய் போட்டு முந்திரி பருப்பு, ரெங்காய் விதையை போட்டாச்சு. அது கூடவே இந்த கொடுக்காப்புளிக்காயை போட்டு ஒரு வதக்கிடணுங்க. கொடுக்காப்புளிக்காய், ரெங்காய் விதை, முந்திரி பருப்பு மூணையும் போட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டேங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 7-8 கட்டி அச்சு வெல்லம் போட்டு பாகு காய்ச்சிட்டேங்க. அதை எடுத்து கொடுக்காப்புளிக்காயில் ஊற்று. வெல்லம் பாகு காய்ச்சிருந்த கொடுக்காப்புளி, முந்திரி பருப்புலாம் வறுத்ததில் எடுத்து ஊற்றிட்டேன். இது ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். கொடுக்காப்புளியிலையும் மருத்துவ குணம் இருக்குது. வெல்லம் அயன் சத்து. செஞ்சு சாப்பிடுங்க. சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்குங்க. கொடுக்காப்புளிக்காய் ஸ்வீட் ரெடி. நீங்களே இதை செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.